Hello guys, welcome back to Photography Tamizha YouTube channel. இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்? நம்ம போன்ல வந்து ஒரு 360 டிகிரி வீடியோ எப்படி எடுக்கிறது அப்படினா பார்க்க போறோம். சாதாரணமா ஒரு 360 டிகிரி வீடியோ எடுக்கணும் அப்படினா, அதாவது 360 டிகிரினா ஒண்ணும் இல்ல. நம்ம இப்போ இங்கே இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்கள் 360 டிகிரி வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா என் சைடில் என்ன இருக்குது, இந்த பக்கம் என்ன இருக்குது, மேலே என்ன இருக்குது, கீழே என்ன இருக்குன்னு எல்லாமே உங்களால் பார்க்க முடியும். ஸோ அந்த வீடியோ தான் 360 டிகிரி வீடியோ அப்படின்னு மேக்ஸ் படிக்கிறவங்களுக்கு இன்னும் தெளிவாகவே தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த 360 டிகிரி வீடியோ வந்து எதில் எடுக்க முடியும்னு பார்த்தீங்கன்னா 360 டிகிரி கேமராஸில் மட்டும்தான் எடுக்க முடியும். கோப்ரோ மேக்ஸு, இன்ஸ்டா 360 அந்த மாதிரி இருக்கிற கேமராஸில் மட்டும்தான் எடுக்க முடியும், ஆக்ஷன் கேமராஸில். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அதை வந்து எப்படி 360 டிகிரி கேமரா வீடியோ மாதிரி மாற்றுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையானது 2 ஆப்பு. இதை எப்படி எடிட் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கோங்க. நம்ம சேனலுக்கு புதுசுனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எப்படி எடிட் பண்ணணும், எப்படி ஃபோட்டோ எடுக்கணும் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ப்ளே ஸ்டோரில் ஸ்ட்ரீட் வீவர் அப்படின்ற ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு கீழே இருக்க கிரியேட் அப்படின்னு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னே இதில் வந்து ஃபோட்டோ ஸ்பியர் அப்படின்னு இருக்கும், அதை வந்து கொடுத்துக்கோங்க. அதான் 360 டிகிரி ஃபோட்டோ. ஸோ அதை கிளிக் பண்ணோன்னே இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் வரும். இந்த எல்லோ கலரில் QR கோடை ஸ்கேன் பண்ணுற மாதிரி வச்சு கொடுத்தோம் அப்படின்னா அது வந்து ஃபோட்டோ வந்துக்கிட்டே இருக்கும். கீழே நீங்கள் வந்து ஒரு டிக் பார்த்துட்டு இருப்பீங்களா, ஒரு எல்லோ கலரில் ஒரு டிக்கு. அந்த டிக்கு வந்து ஃபுல்லாக அந்த மேலே இருக்க ரவுண்டு வந்து க்ரீன் கலராக மாறும் போதும் அந்த டிக்கு வந்து க்ரீன் கலராக மாறும். அது வரைக்கும் உங்கள் கண்ணுக்கு தெரிகிற, அதாவது ஸ்க்ரீனில் இருக்க எல்லா மஞ்சள் கலரையும் நீங்கள் ஜஸ்ட்டு ஸ்கேன் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு 360 டிகிரி ஃபோட்டோ வந்து ரெடி ஆயிரும். ஸோ திரும்ப நம்ம ஃபோட்டோ எடுத்ததுக்கப்புறம் இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் வந்து ப்ரொஃபைல் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம எடுத்த ஃபோட்டோ இந்த இடத்துல வரும். ஸோ இதை வந்து ஜஸ்ட் நம்ம எடுத்த ஃபோட்டோ கிளிக் பண்ணோம் அப்படின்னா கீழே வந்து டெலீட் அப்புறம் ஷேர் அப்படின்ற ஆப்ஷன் வரும். ஸோ இதில் வந்து நம்ம ஷேர் அப்படின்ற கிளிக் பண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி ஷேர் ப்ரைவேட்லி அப்படின்னு கேட்கும். ஸோ ஷேர் ப்ரைவேட்லி அப்படிங்கிற டிக் பண்ணி கொடுத்துடணும். கொடுத்துட்டு வந்து எங்கே சேவ் பண்ணணும்னு கேட்கும். நம்ம என்ன பண்ணுறோம்னா காப்பி டு அப்படின்னு கொடுக்குறோம். கொடுத்துட்டு நம்ம ஃபோனில் வந்து ஒரு ஸ்பேஸில் வந்து சேவ் பண்ணிக்கலாம். நான் வந்து எங்கே சேவ் பண்ணலாம், ஃபோன்ஸ் அப்படின்னு இருக்கிறதுல பேஸ்ட் அப்படின்னு கொடுத்துட்டேன். இந்த இடத்துல வந்து ஃபோட்டோ சேவ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இதை வந்து எப்படி அனிமேஷன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ அந்த ஃபோட்டோவை எடிட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து THEATA ப்ளஸ் அப்படின்ற ஒரு ஆப்பை தான் நம்ம ஓப்பன் பண்ண போகிறோம். ஸோ அந்த THEATA ப்ளஸ் ஆப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் பார்த்துக்கோங்க. இப்போ வந்து இந்த மாதிரி மேலே வந்து 3 ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த 3 ஆப்ஷனில் சென்டரில் இருக்க ஆல் அப்படின்ட்டு பாருங்கள். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்ம எந்த ஃபோல்டரில் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணமோ அந்த ஃபோல்டரை வந்து சூஸ் பண்ணோம். நான் உங்களுக்கு தெரியும் ஃபோன்ஸ் அப்படின்ற ஃபோட்டோ தான் சூஸ் பண்ணேன். ஸோ இதில் இருக்கிற பிக்சரை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு கீழே எடிட் எ ஸ்டில் இமேஜ் அப்படின்ட்டுக்கலாம் அதை கொடுத்துக்கலாம். ஸோ எடிட் அப்படின்னு கொடுத்தோன்னே இந்த மாதிரி தான் இன்டர்ஃபேஸ் வந்துருக்கும். நம்ம ஃபஸ்ட்டுக்கு வந்து 2 ஆப்ஷன் இருக்குது. நோ அனிமேஷன் அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது, அனிமேஷன் அப்படின்னு இருக்குது. ஸோ நோ அனிமேஷனில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தலாம். லிட்டில் பிளானட் அப்படின்னு இருக்குது. இந்த கருப்பு கலரில் இருக்குது பாருங்கள். இதெல்லாம் வந்து நான் பிக்சர் எடுக்காமல் விட்டது. ஸோ வந்து நீங்கள் அந்த எல்லோ கலர் வந்து கரெக்டாக சூஸ் பண்ணிக்கணும். டுவெல் ஸ்க்ரீன் அப்படின்னு இருக்குது, அப்புறம் வந்து ஃப்ளாட் அப்படின்னு இருக்குது, அதுக்கப்புறம் ஸ்ட்ரைட் அப்படின்னு இருக்குது. ஸோ இது எதுவுமே எனக்கு செட் ஆகலை. அதுக்கப்புறம் வந்து இங்கே வந்து கலர் ஃபில்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த கலர் ஃபில்டரை கிளிக் பண்ணோம் அப்படின்னா லைட்ரூம் ப்ரீசெட் மாதிரி ஒரு கலர்ஸ், அதுக்கப்புறம் பேக்ரவுண்ட் ஏதாவது கலர் வேணுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது பக்கத்தில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அட்ஜஸ்ட்மெண்ட், லைட் எக்ஸ்போஷரு அந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் கொடுத்துருக்காங்க. அதுக்கு பக்கத்தில் வந்து ஒரு ஃபுல் ஸ்க்ரீன் வியூ கொடுத்துருக்காங்க. அதாவது நம்ம க்ரோப் பண்ணுறதுக்கு இந்த அளவில் இருக்கணுமா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நான் கட் பண்ணிவிட்டு இதுக்கு பக்கத்தில் நம்ம தேடிக்கிட்டு இருந்த அனிமேஷன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அந்த அனிமேஷன் அப்படின்னு கிளிக் பண்ணோம் அப்படின்னா இங்கே வந்து அதே மாதிரி கலர் கொடுத்துருக்காங்க. பக்கத்தில் வந்து அந்த அட்ஜஸ்டபிள் அந்த எக்ஸ்போஷர்லாம் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் க்ரோப் பண்ணுறதுக்குள்ள சைஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து இப்போ நம்ம அனிமேஷன் அப்படிங்க கிளிக் பண்ணியிருக்கிறோம். ஃபஸ்ட்டு வந்து ஆட்டோ அப்படின்னு இருக்குது. ஸோ அதுவே உங்களுக்கு தெரியும், தன்னாலே ஜூம் ஆகி ஒரு சூப்பரான அனிமேஷன் கொடுக்கறது இது ஆட்டோ. அதுக்கப்புறம் வந்து கஸ்டமைஸ்ன்னு இருக்குது. இதை வந்து நம்ம 2வது பார்க்கலாம். அதுக்கப்புறம் இதுக்கு இருக்க மோடெல்லாம் பார்த்துக்கலாம். நான் ஃபுல் சைஸ் கொடுத்துக்கிறேன். அதாவது இன்ஸ்டாகிராமில் போடுறதுக்கு இந்த லாஸ்ட்டை கிளிக் பண்ணி 9:16 கொடுத்தீங்க அப்படின்னா நம்ம இன்ஸ்டாகிராம்லேருந்து ஸ்டோரி அப்லோட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட் இருக்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். ஹோரிசோன் அப்படின்னு இருக்குல்ல, அதை கொடுத்தோம் அப்படின்னா நம்மளோடது வந்து இந்த மாதிரி ஹோரிசோன்லாம் வந்து இப்படியே ரவுண்ட் ஆகும். அதாவது கிம்பிள் வச்சு எடுக்கிற மாதிரி. நான் ஸ்பீடை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணேன் அப்படின்னா ஸ்பீடுக்கு ஏற்ற மாதிரி ஓடும். அதுக்கப்புறம் வந்து குரூப் ஃபோட்டோ 1 அப்படின்னு இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி கீழேருந்து அப்படியே மேலே போகிற மாதிரி இருக்கும், ட்ரோன் விடுற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் வந்து குரூப் ஃபோட்டோ 2 மேலேருந்து அப்படியே உள்ளே வர மாதிரி. அதுக்கப்புறம் வந்து ஸ்கை அப்படின்னு இருக்குது. ஸ்கை வந்து ரவுண்டாகி வரும். ஸோ இந்த எஃபெக்ட்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சது நீங்கள் ட்ரை பண்ணலாம். அதுக்காக தான் நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் வந்து ஃபேஸ் டு ஃபேஸ் அப்படின்னு இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஃபுட்டு, ஓகே ஃபுட்டு,
அதுக்கப்புறம் வந்து நேச்சர் அப்படின்னு இருக்கு, இதுவும் ரொம்ப நல்லாவே இருக்குது. அதுக்கப்புறம் பில்டிங் அப்படின்னு இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு நம்ம கீழேருந்து எடுக்கிற இடத்த பொறுத்துன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து ஸ்டாரி ஸ்கை, ஃப்ளவர் கார்டன், இப்படி நிறையா கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் ஒரு இடத்துக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து வந்து நம்ம கஸ்டமைஸ் அப்படின்னு பார்த்துக்கலாம். கஸ்டமைஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு வந்து என்ன கேட்குதுன்னா, நம்ம வந்து 360 வேணுமா, இல்லை இப்படி ஃப்ளாட்டாக இருக்கிறது வேணுமா, இல்லை நார்மலாக இருக்க வேணுமான்னு கேட்குது. நான் வந்து 360 கொடுத்துக்கிறேன். 360 கொடுத்துட்டு நம்ம இந்த கீழே ஒரு ப்ளஸ் பட்டன் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த ப்ளஸ் பட்டனை கொடுத்துட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல ப்ளஸ் ஆயிரும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னா, நமக்கு தேவையான அளவு நம்ம எப்படி தள்ளி வச்சுக்கிட்டே இருந்தோம்னா, அடுத்து ஒரு ப்ளஸ் கொடுத்தோம்னா அடுத்து வந்து அந்த இடத்துல வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் தள்ளிட்டு இன்னொரு ப்ளஸ் கொடுத்தோம்னா இந்த இடத்துல வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு ப்ளஸ் கொடுக்குறேன். கொஞ்சம் தள்ளிக்கிட்டே வந்து மறுபடியும் இதே இடத்துல ஒரு ப்ளஸ் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் அப்படியே ஃபுல்லாக கம்மி பண்ணிவிட்டு ஒரு 360 அந்த பிளேனார் மாதிரி ஒரு மோடில் நான் கொடுக்குறேன். ஓகே, இப்போ ஜஸ்ட் நம்ம வந்து ஃபினிஷ் அப்படின்னு இருக்கலாம், மேலே அந்த இடத்துல ஃபினிஷ்ன்னு இருக்கலாம், அந்த ஃபினிஷை கொடுக்கலாம். ஃபினிஷை கொடுத்துட்டு இப்போ ப்ளே பண்ணி காட்டுறேன். ஸோ நான் கஸ்டமைஸ் பண்ண மாதிரியே ஒரு ஆப்ஜெக்டை வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே ரன்னிங்கில் போகிற மாதிரி சூப்பராகவே வேறு லெவலில் வந்து இதை எடிட் பண்ணலாம். எனக்கு இது தெரிஞ்சதை விட கஸ்டமைஸை விட இந்த கீழே இருக்குது பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ். ஸோ இந்த நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், வேறு லெவலாக ரிசல்ட் கிடைக்கும். ஸோ மேலே இருக்க டிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இந்த இடத்துல மேலே இருக்க 3 புள்ளியில் வந்து டிஸ்பிளே ஒரிஜினல் அது வேண்டாம், ஷேர் அப்படின்னு இருக்குல்ல, இந்த ஷேரை கொடுத்துக்கலாம். ஷேரை கொடுத்து சேவ் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா இந்த வீடியோ வந்து சேவ் ஆயிரும். சூப்பரான வேறு லெவலான 360 டிகிரி வீடியோஸ் நீங்களும் எடிட் பண்ணலாம். 2 சாம்பிள் வச்சுருக்கேன், அந்த சாம்பிளையும் பாருங்கள். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த மாதிரி வீடியோ நீங்கள் மேக் பண்ணி ரீல்ஸில் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், வேறு லெவலில் வந்து ரீச் ஆகும். ஸோ இது மாதிரி நிறைய டிப்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய ஓல்டு வீடியோஸ் இருக்குது, உங்களுக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் பாருங்கள், நிறைய விஷயம் நீங்கள் வந்து கற்றுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன். இந்த 360 டிகிரி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன்.